வெல்கம் பேக் டு தமிழ் லவ் ஸ்டோரி 2.1. நான் உங்க அர்ச்சனா பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது மது, அனு 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மது அன்கான்ஷியஸில் இருக்கா. அண்ட் ஒரு மூமெண்ட் நடக்குது அவள் பாடியிலேருந்து. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க அவள் சீக்கிரமாக கண்ணை முழிச்சிருவான்னு. பட் ஸ்டில் அவள் அன்கான்ஷியஸில் தான் இருக்கா. அனு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் பார்க்குறா. மது எழுந்திரிச்சு அவள் கையை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி. லைக் ரொம்பவே அமேசிங்கான மூமெண்ட் அது. அதை பார்த்துட்டு அது நிஜமாகும்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே ஓடி போய் பார்க்குறா. அங்கே பார்த்திங்கன்னா மது காஃப் பண்ணுறா. இது எல்லாம் நடக்குது. டாக்டர்ஸ் வராங்க, எல்லாம் பார்க்குறாங்க அண்ட் போகிறாங்க. பிகாஸ் இன்னும் டைம் எடுக்கும், பட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. இது கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மதுவோட அம்மா அங்கேயே உட்காடுறாங்க. அவங்க ரொம்ப நேரம் உட்காடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அவங்க ரொம்பவே அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் அவங்க பொண்ணு பக்கத்தில் எழுந்திரிச்சு உட்கார்ற மாதிரி, அவங்க கொடுக்குறத சாப்பிட்ற மாதிரி எல்லாமே லைக் ரொம்பவே அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நம்ம மைண்டு கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம ஒன்று நினைக்கும்போது அது நடக்காமல் போச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமாக போகும். இது மதுவோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் இப்படி நினைக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. மது எழுந்திரிச்சு அவங்க எல்லாமே ஓகே. மது எழுந்திரிக்கணும், அவங்க கூட நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே. பட் இதை இந்த நிலைமையிலேருந்து நடக்கலைன்னா வாட் இஃப் இவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க அம்மா ரொம்பவே அட்டாச்மெண்ட் பொண்ணு கூட, கண்டிப்பாக யாராக இருந்தாலும். அண்ட் இதனால் மதோட அப்பா என்ன யோசிக்கிறாரு, கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போகலாம், வெளியில் உட்கார வைக்கலாம். அவளே பார்த்துட்டு இருக்கான்னு என்ன சொல்கிறாருன்னா, மதோட அம்மா கிட்ட பேசுகிறாரு. வா நம்ம கொஞ்சம் வெளியில் போய் உட்காரலாம் அப்படின்றாரு. அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் என் பொண்ணுக்கிட்ட உட்கார விடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. நான் சொல்கிறது கேளு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா, அவள் முழிச்சிருவா, டோன்ட் வரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ஜஸ்ட் அப்படி தான் சொல்கிறாரு, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ரூமில் உட்கார வைக்கிறாரு. அங்கே கொஞ்சம் நேரம் தூங்க சொல்கிறாரு, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு. அணுவை பார்த்துட்டு நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அணு பார்த்திங்கன்னா எப்போது அவங்க அம்மா போகிறாங்களோ அந்த நிமிஷமே அங்கே உட்காந்துக்கிறா. அண்ட் மதுவை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் எழுந்திரிச்சு எப்போ பார்ப்பா, அவள் எப்போ கண்ணை திறப்பா அப்படின்னு அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் ரொம்பவே அழுதுட்ருக்கா. உனக்கு என்ன அவசியம் வந்தது? என்னை பார்க்கணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம், நானே ஃபோன் பண்ணியிருப்பேன். பட் இந்த அளவுக்கு பண்ணணும்னு என்ன அவசியம்? உன்னோட லவ் என்னை எங்கெங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்துது பாரு. மதுவை பார்த்து சொல்கிறா, அனு நீ எப்போ தான் திருந்த போகிறேன்னு தெரில. எனக்காக இவ்வளோ பண்ணுவியா? நான் யார் உனக்கு சொல்லு? இப்போ தானே சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன். அவ்வளோ ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்த உடம்ப, கையை டேமேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ண. நான் அப்போ சொன்னேன் இப்படி பண்ணாதன்னு. என் பேச்சை நீ கேட்கவே மாட்டல்ல, உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இரு, நான் ஒரு நாள் பண்ணுறேன் இரு, நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு அவள் ரொம்ப ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்கா. லைக் நம்ம பார்ட்னர்கிட்ட நம்ம ரொம்ப கோவப்படுவோம்ல, அதேமாரி தான். அண்ட் அவள் கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு, ப்ளீஸ் எழுந்திரி, நான் உன்கிட்ட ரொம்ப சண்டை போடணும், நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு அவள் அழுதுட்ருக்கா. அவளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு ரியாலிட்டியில் வருது. கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை எப்போ ஆகும்னு தெரியல. ஒரு எதிர்பார்ப்பு நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். அதுதான் அணுவுக்கு இருக்குது. அவள் ரொம்ப அழுறா. அவள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, அழுதுகிட்டே இருக்கா, கண்ணை மூடிட்டு அழுறா. பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்ததுலேருந்து அனு மதோட கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கை ரிட்டன் பேக் ஹோல்ட் பண்ணாது. பிகாஸ் அனு மட்டும்தான் அவள் கையை ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பா. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மது அன்கான்ஷியஸாக இருக்கா. அவள் எப்படி கை இருக்கோ அதேமாரி தான் இருக்கும். பட் இப்போது அனு அவள் கையை பிடிச்சிட்ருக்கா, அழுதுட்ருக்கா, எழுந்திரின்னு சொல்லி. அவள் கண்ணிலேருந்து அவ்வளோ அழுதுட்ருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கை அவளை ஹோல்டு பண்ணுது. லைக் அவள் கையை மூடுறா. மது தன்னோட கையை மூடுறா. அப்போ அனோட கை அங்கே இருக்குது. லைக் இட்ஸ் ஓகே, நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சிம்பிள். அண்ட் இதை அனு ஃபீல் பண்ணுறா. சம்திங் ஹேப்பனிங். உனக்கு கேட்குதா?
நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்றா. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டே இருக்கா. மது கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட கண்ணை திறக்கிறா. அண்ட் அணுவை பார்க்குறா. வாவ், என்ன ஒரு லவ்ல. அவள் கண்ணை திறந்து பார்க்குறா, பட் ஸ்டில் எதுவும் பேசல. அனு ஷாக்காக இருக்கா, பிகாஸ் அவள் பார்த்துட்ருக்கா. இவ்வளோ நாள் அவள் கண்ணை மூடிட்டு இருந்தா. இப்போ ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்குறவங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க. அவள் உடம்புலாம் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. அப்படி ஸ்டன்னாகி பார்க்குறா. அண்ட் அவள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறா. தேங்க்யூ ஸோ மச், எழுந்திரிச்சிட்டு தேங்க்யூ ஸோ மச், ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் அப்படின்றா. அண்ட் அவள் கண்ணிலேருந்து மறுபடியும் அழுக நான் ஸ்டாப்பாக அழுதுட்டுருக்கா. மது ட்ரை பண்ணுறா அவள் கையை எடுத்துகிட்டு போய் அவள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு. வாவ். அண்ட் அனு இதை ரியலைஸ் பண்ணுறா. நீ இதை பண்ணாத, நீ எழுந்திரிச்சாலே போதும், நான் சரியாயிடுவேன், நான் அழமாட்டேன், நீ எழுந்திரிச்சிரு அப்படின்னு அவள் கண்ணை தொடச்சிட்றா. அண்ட் மது பார்த்திங்கன்னா அவளுக்கு தெரியல, அவளுக்கு தெரியுமா தெரியாதா, முன்னாடி இருக்கிறவங்க யார் எதுவுமே நமக்கு தெரியல. அவள் இதை பண்ணுறா. லைக் கண்ணை துடைக்கிறதுக்காக கையை எடுக்கிறா. ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறா, பிகாஸ் அவளால் முடியல. எதுவும் ரிட்டன் பேச மாட்டேன்றா. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கா. உடனே அனு மதுவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அங்கிள் சீக்கிரம் வாங்க, மது கண்ணை முழிச்சிட்டா அப்படின்றா. இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அண்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்கிறாங்க. அவர் செக் பண்ணுறாரு. மதுவோட அம்மாவும் வராங்க. அவங்களும் பார்க்குறாங்க. அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ, நீ எழுந்திரிச்சிட்டேன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுகுறாங்க. ரொம்பவே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நிமிஷத்துக்கு அங்கே உண்மையாகிடுது. அண்ட் எல்லா டாக்டர்ஸ்லாம் வராங்க, செக் பண்ணுறாங்க, சிடி ஸ்கேனுக்கு அனுப்புகிறாங்க. பிகாஸ் அவள் எதுவும் பேசலை. அவள் பேசினா தான் நமக்கு தெரியும் அவள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு. அண்ட் டாக்டர்ஸ் அந்த சிடி ஸ்கேன்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே ஓகே, பட் சம் கிளிச்சஸ் இருக்குது இதில். ஐ மீன் முதல்ல விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் நமக்கு அவள் பேச ஆரம்பித்தா தான் தெரியும் அவளுக்கு கான்ஷியஸ் இருக்கா இல்லையா, அவள் என்ன நிலைமையில் இருக்கான்னு அப்படின்றாங்க. எல்லாமே டாக்டர்ஸ்னால சொல்ல முடியாது. நம்ம ஹியூமன் பிரெயின்றது ரொம்ப மிஸ்டரியான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவள் கண்ணை முடிச்சிட்டா கொஞ்சம் நாளில் பேச ஆரம்பிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், அவகிட்ட பேசுகிறதுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவளுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுங்க. அவள் என்ன பேசணுன்னு பாருங்கள். அவளுக்கு கான்ஷியஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசுவாள். அவளுக்கு அந்த நம்ம ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவள் பேச ட்ரை பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் ஒரு டவுட்டான விஷயத்த தான் சொல்லிட்டு போகிறாரு. அவளுக்கு ஞாபகம் இருக்கலாம், மேபி இல்லாமலும் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாமே டாக்டர் பார்த்துட்டு போகிறாரு. அங்கே டெஸ்டஸ் ரன் ஆகுது இன்னும் கொஞ்சம். இப்போ அந்த டைமில் எல்லாருமே வெளியில் இருக்காங்க. அண்ட் மதோட அம்மாவை வெளியில் தான் உட்கார வைக்கிறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்பவே இன்னும் இம்பேக்ட் ஆகக்கூடாது இந்த விஷயத்தினால அவங்க வெளியில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் அனு இதை கேட்குறா. அவளுக்கு இன்னும் சேட் ஆகுது. அவள் எழுந்திரிச்சது ரொம்பவே சந்தோஷம். பட் அவளுக்கு ஒரு விதத்தில் சேடாக இருக்குது. அவளுக்கு ஞாபகம் வராமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கிறா. அண்ட் இதை யோசிச்சுட்டே அங்கே வந்துட்டுருக்கா. பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. மதோட அம்மா பார்க்குறாங்க. ஏன் அழுறா? அவள் சரியாயிடுவா, உனக்கு தெரியும்ல, அவள் சரியாயிடுவா, அவள் என் பொண்ணு, அவள் நம்மளை இந்த மாதிரி பார்க்க மாட்டா, அவள் கண்டிப்பாக சரியாயிடுவா. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க தெரியுமா, நான் பைத்தியமாயிடுவானா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை பக்கத்துலேயே விட மாட்டேன்றாங்க மது பக்கத்தில். பட் எனக்கு தெரியும் என் பொண்ணு சரியாயிடுவா அப்படின்றாங்க. அண்ட் அனுக்கு ஒரு ஒரு ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க திடீர்னு பேசினோன்னே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக அவள் முடிச்சிருவா, அவள் கண்டிப்பாக சரியாயிடுவா, நம்மக்கிட்ட நார்மலாக பேசுவா அப்படின்னு அனுவும் சொல்கிறா. அண்ட் மதுவோட அம்மா இதை கேட்டுட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாளாக இவங்க 2 பேரும் பேசிக்கல, ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் அந்த ஒரு அணைப்பு அவங்களுக்கு ஒரு அம்மா மறுபடியும் கிடச்ச மாதிரி இருக்குது. மதுவோட அம்மா சொல்கிறாங்க, தேங்க்யூ ஸோ மச், நீ ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட். அவளுக்கு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றாங்க. அண்ட் அனு மனசில் நினைக்கிறா, இல்லைம்மா நான் அவளோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை அவள் சொல்கிறா, மனசில் நினைக்கிறா. மதுவோட அம்மா சொல்கிறாங்க, வா நம்ம மதுவை போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே மது கண்ணை மூடிட்டுருக்கா. அண்ட் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ எப்போ சரியாவா அப்படின்னு அவங்க அப்பா அங்கே இருக்கார், அவர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அண்ட் அழறாங்க.
அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது மதுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அழுறாங்க. அண்ட் இவங்கெல்லாம் உள்ளே வரும்போதே அவளுக்கு ரியலைஸ் ஆகுது யாரோ வராங்க அப்படின்னு. அண்ட் அவள் அகைன் கண்ணை திறந்து பார்க்குறா. இவங்க எல்லாமே பார்க்குறா. இவங்கெல்லாம் அழுதுட்ருக்காங்க. கண்லேருந்து அழுகை வந்துட்டுருக்கு, தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறா. அகெயின் மது கையெடுக்கிறா கண்ணை துடைக்கிறதுக்காக. லைக் அவள் அந்த ஆக்ஷன் பண்ணுறா, ஸ்லோவாக கையெடுக்கிறா. ஒன்று இவளே துடைக்கணும்னு நினைக்கிறாளா, இல்லை நீங்கள் கண்ணை துடைச்சிக்கோங்க, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாளான்னு நமக்கு தெரியல. அண்ட் இதை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அண்ட் அனு சொல்கிறா, இவ்வளோ என்ன உனக்கு எங்கள் மேலே இவ்வளோ என்ன பாசம் இருந்திருந்தால் எப்போயோ நீ எழுந்திரிச்சிருக்கணும். உனக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே பாசமே இல்லை, அதனால தானே இன்னும் தூங்கிட்டுருக்க, இன்னும் பேசாமல் இருக்க, ரைட்? என்ன உனக்கு எங்கள் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்றா. அண்ட் மதோட அம்மா கிட்ட சொல்கிறா, ஆண்டி இவளுக்கு உங்கள் மேலே சுத்தமாக பாசமே இல்லை தெரியுமா, நீங்கள் எவ்வளோ அழுதுருக்கீங்க. நான்லாம் அழுதது ஒன்றுமே இல்லை. உங்கள் அம்மா எவ்வளோ அழுதாங்க தெரியுமா, அப்போல்லாம் நீ எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளோ என்ன உனக்கு கோவம் எங்கள் மேலே அப்படின்னு அனு மது கிட்ட கேட்குறா. அண்ட் மதோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, மதோட அம்மா, இவ எப்போ பேச ஆரம்பிப்பா, ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் மதோட அப்பா சொல்கிறாரு, சிடி ஸ்கேன் எல்லாமே ஓகே, முதல்ல விட இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது. பட் நமக்கு தெரியல, அவள் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அவளுக்கு கான்ஷியஸ் இருக்குது, பட் நம்ம யாருன்னு தெரியுதான்னு தெரியல. அவள் பண்ணுற ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது அவளுக்கு நம்ம யாருன்னு தெரியுது, பட் இன்னும் அவள் ரியலைஸ் பண்ணல, அவள் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரல. அப்போ பார்த்திங்கன்னா அனுவோட அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறாங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மது முழிச்சுக்கிட்டது. நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறது ரொம்பவே சீக்கிரமாக நடந்துடும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க. அண்ட் அனுவோட அப்பா சொல்கிறாரு, நம்ம இப்போ கிளம்பணும் அனு, நம்ம போயாகணும், இல்லைனா நம்ம இங்கே இருக்க முடியாது, நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு. அண்ட் மறுபடியும் அனு யோசிக்கிறா, மறுபடியும் மதுக்கிட்டேருந்து நம்மளை பிரிக்கிறாங்க அப்படின்னு. அனுவோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நாங்கள் இப்போ கிளம்பணும், இன்றைக்கே போயாகணும் அப்படின்றாங்க. அண்ட் அனுவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சார், நாங்கள் போகணும், நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்கள், மது பற்றி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனுவை கூப்பிட்றாங்க, அனுவா போகலாம் அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா மதோட அப்பா சொல்கிறாரு, ஏன் இப்போவே கிளம்புறீங்க, என்னாச்சு, அப்புறமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ யாரும் வர போகிறதில்ல, பிகாஸ் மோனிகாவோட ஃப்ரெண்ட் அங்கிள் இருக்கார், அவர் டிஏஜியாக இருக்கார், அவர்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, மோனிகா சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. அனோட அப்பா சொல்கிறாரு, போலீஸால் அவங்கள எதுவும் பண்ண முடியாது, அவங்க பெரிய ரவுடி, ஸோ நம்ம சேஃப்டிக்கு தான் நம்ம பார்க்கணும். இவ்வளோ நாள் அனு மது கீழே இருந்தது ரொம்பவே எனக்கு சந்தோஷம், அவள் முழிச்சிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ நாங்கள் போகணும் அப்படின்றாங்க. அண்ட் மதோட அப்பா சொல்கிறாரு, ஒரு விதத்தில் கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது, உங்கள் சேஃப்டி இம்பார்ட்டண்ட், பட் என்ன, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கள் கூட இருப்பீங்க, நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், மது எழுந்திருக்கிறா, மது ஸ்டார்ட் பண்ணுறா, அவளோட கான்ஷியஸ் திரும்பி வருது, பட் இந்த சமயத்தில் நீங்கள் எங்கள் கூட இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 2 நாள் இருங்க, நம்ம பார்க்கலாம், 2 நாள் இருங்க, நீங்கள் வீட்டில் சேஃபாக இருங்க, யாரும் அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விதத்தில் அனுவோட அப்பாவும் கன்வின்ஸ் ஆகிறாரு, பிகாஸ் அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அதனால். அண்ட் அவர் சொல்கிறாரு, ஓகே, பார்த்துக்கோங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட கீ இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அனுவோட அப்பா சொல்கிறாரு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றாரு. அண்ட் மதோட அப்பா, உங்கள்கிட்ட கீ இருக்குல்ல, ஓகே, நீங்கள் சேஃபாக போங்க, ஆம்புலன்ஸில் போங்க, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அகெயின் மது அண்ட் அனு அங்கே இருக்காங்க. அனு மதோட அப்பாவை பார்த்து, தேங்க்யூ அங்கிள், மறுபடியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றா. அண்ட் மதோட அப்பா சொல்கிறாரு, இருக்கட்டும்டா, இதில் என்ன இருக்குது, நீ என் பொண்ணுக்கிட்ட இருக்கணும், என் பொண்ணு உன்னால் தான் எல்லாமே சரியாச்சு அவளுக்கு அப்படின்றாரு. அண்ட் மதோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது, அவங்கள ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து ஃபோன் வருது, எப்படி இருக்காங்க, பொண்ணு சரியாயிட்டாங்களா, அன்கான்ஷியஸ்லேருந்து வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் வருது, பேசிகிட்டு இருக்காங்க, நான் வெளியில் போய் பேசுகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அண்ட் மதோட அப்பாவுக்கும் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, என்ன சொல்கிறாரு, நீ பார்த்துக்கோடா, நான் போயிட்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் இதெல்லாமே அனு பார்த்துட்ருக்கா, மதுவும் பார்த்துட்ருக்கா, மது அனுவை பார்த்துட்ருக்கா. அவள் எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறா,
அண்ட் மதுவை வேறு விதமாக பார்க்குறா. அவளோட பேண்டேஜ் போட்டிருக்கு, ஃபேஸில் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்குது, ஒரு கண் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அவளுக்கு அங்கே ரொம்பவே இன்ஜுரி ஆகிருக்கு. அண்ட் ஒரு கண்ணில் மட்டும்தான் அவள் பார்த்துட்ருக்கா. அது பார்த்திங்கன்னா அணுவை பார்த்துட்டே இருக்கா. அவள் எந்த விதத்தில் பார்க்குறான்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறா. பட் எதனால் அப்படி பார்க்குறான்னு தெரியல. அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியல. அண்ட் அணு பார்த்திங்கன்னா அங்கே பெட்க்கு பக்கத்தில் உட்கார்றா, மது பக்கத்தில். அண்ட் அவளோட கை பெட் மேலே வைக்கிறா. அப்போ பார்த்திங்கன்னா மது அணுவோட கையை பிடிக்கிறா. பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றா, கையை பிடிக்கிறா. அணு கேட்குறா, என்ன என்ன என் கையை பிடிக்கிற, என்ன விஷயம், என்னை யாருன்னு தெரியலையா உனக்கு, என்ன என்கிட்ட பேச மாட்டேன், நான் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், என்னை பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் என் கையும் பிடிப்பேன், பட் என்கிட்ட பேச மாட்டேன், ரைட், ஒன்றும் தேவையில்லை போ, என் கையை பிடிக்காது போ அப்படின்றா. அண்ட் அவளுக்கு தோணுது இவளுக்கு நான் யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு சிம்பத்திக்காக அவள் கையை பிடிச்சிட்ருக்கா. அண்ட் நான் அழுறன்றதுக்காக அவள் கையை பிடிச்சி அழுதுட்ருக்கா. அவளும் அழுறா. பார்த்திங்கன்னா மதுவோட கண்ணிலேருந்தும் ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வருது. ரொம்பவே இவள் அழுறதை பார்த்துட்டு அவளும் அழுறா. அண்ட் அனு சொல்கிறா, அழாத, நீ எதுக்கு அழுவுற, நான் தான் அழுவணும், இவ்வளோ நாளாக எங்களை கஷ்டப்படுத்தல, நான் தான் அழுவணும், நீ இனிமேல் அழக்கூடாது, ஓகே, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்ணை துடைக்கிறா. அண்ட் அனு சொல்கிறா, எதுக்கு நீ இப்போ அழுவுற. அனு பார்த்திங்கன்னா அந்த கையை விடுறதுக்கு பார்க்குறா. பிகாஸ் அவள் சிம்பத்திக்கு தானே எனக்கு கையை பிடிக்கிறா, எனக்கு தேவையில்லை, அந்த சிம்பத்தி தேவையில்லை, நீ கையை விடு, நீ கையை விடு அப்படின்னு சொல்கிறா. அண்ட் கையை விடுறதுக்கு பார்க்குறா. பட் மது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கா. இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ நாள் பெட்டில் இருந்து பட் ஸ்டில் அவள் கையை விட மாட்டேன்றா. அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா, பட் ஃபிசிக்கலி அந்தளவுக்கு இல்லை. அண்ட் அனு ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் கையை விட்டுடுறா. அண்ட் பார்த்திங்கன்னா கேட்குறா, உனக்கு நான் யாருன்னு தெரியலையா, நான் 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 அனு, நான் அனு உன்னோட அப்படின்றா. அண்ட் இல்லை, நான் சொல்ல மாட்டேன், நீ ரியலைஸ் பண்ணி நீயே சொல்லு, இவ்வளோ எங்களை கஷ்டப்படுத்துகிற, நீயே எழுந்துடுச்சு நீயே சொல்லு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றா. அவளுக்கு இன்னும் ரொம்பவே வெக்ஸ் ஆகுது. பிகாஸ் அவள் பார்த்துட்டே இருக்கா, எதுவும் பதில் சொல்லலை. இவள் அழுதா, அவளை அழுகுறா, பட் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றா. இது என்ன நடக்குது, இவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அண்ட் மோனிகா, ஓகே மோனிகா, நான் மோனிகாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அண்ட் மோனிகா கிட்டே பேசுகிறா. மோனிகா, இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு நான் யாருன்னு கூட தெரியல, எதுவுமே பேச மாட்டேன்றா தெரியுமா அப்படின்றா. அண்ட் மோனிகா, வாட் அனு, நீ என்ன சொல்கிற, மது கண்ணை முழிச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறா. அண்ட் அனு சொல்கிறா, ஆமாம் சாரி, கொஞ்ச நேரம் ஆச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி, அவள் கண்ணை முழிச்சிட்ருக்கா அப்படின்றா. வாவ், இட்ஸ் அமேசிங், எப்போ நடந்துச்சு, ஏன் எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லலை, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அண்ட் மோனிகா அவங்க அம்மா கிட்டே சொல்கிறா, அம்மா ப்ளீஸ் 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 ஹாஸ்பிட்டல் போகணுமா, ப்ளீஸ்மா வாங்கம்மா, கார் எடுங்கம்மா, ப்ளீஸ் 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 அப்படின்றா. மோனிகாவோட அம்மா சொல்கிறாங்க, வெயிட், என்ன ஆச்சு உன் ஃப்ரெண்ட், என்ன ஆச்சு, மதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அம்மா அவள் கண்ணை முழிச்சிட்டா, அவள் சரியாயிட்டா, ப்ளீஸ் நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்றா. அண்ட் மோனிகாவோட அம்மா சொல்கிறாங்க, போகலாம், ஓகே வெயிட், ரெடியாக விடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ரெடி ஆகிட்டு வராங்க. மோனிகாவும் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் வர வழியிலே மோனிகா சொல்கிறா, அம்மா ஒரு நிமிஷம், நான் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் போயிட்டு சில திங்ஸ் வாங்கிடுறா. அண்ட் அதை பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு வரா. அண்ட் மோனிகா அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் அவள் சாப்பிடுவாளா, அவள் இப்போ தான் பெட்லேருந்து கண்ணை முழிச்சிருக்கா, அவள் இதெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படின்றாங்க. அண்ட் மோனிகா சொல்கிறா, அம்மா ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா அப்படின்றா. அண்ட் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு சீக்கிரமாக அவங்க அம்மா வராங்க. அதுக்குள்ளே வெயிட் கூட பண்ணல மோனிகா. உடனே ரூம்குள்ளே போயிட்டு மோனிகா மதுவை பார்த்து ஹக் பண்ணிக்கிறா. அவள் படுத்துட்ருக்கா, அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஹே படி, ஹே மை ஃப்ரெண்ட், சீக்கிரம் இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்றா. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா மது கண்ணை முழிச்சு பார்க்குறா. பட் எதுவும் பேச மாட்டேன்றா. மோனிகா சொல்கிறா, என்ன ஆச்சு, இவ ஏன் என்னை பார்த்துட்டு கூட என்ன தெரியலையா, நான் மோனிகா, நான் உன்னோட ஃப்ரெண்ட், நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம், உனக்கு தெரியுமா, நம்ம எத்தனை பேரை நம்ம கலாய்ச்சிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம், கிளாஸில் எவ்வளோ ஃபன் பண்ணியிருக்கோம், உன்ன மாதிரி எனக்கு ஒரு வேறு ஃப்ரெண்டே கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும், என்னை பற்றி தெரியலையா, நான் யாருன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்குறா. அண்ட் மது பார்த்துட்டே இருக்கா. அவள் எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா மோனிகாவுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுறா. உடனே அனு அங்கே இருக்கா. அனு சொல்கிறா,
அது பாரு இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கா, எல்லாரையும் பார்க்குறா, நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்குறா, எல்லாமே பண்ணுறா. பட் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றா, எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்றா. எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றா. மோனிகாவுக்கும் நர்வஸாக இருக்குது. உடனே அவங்க அப்பா கிட்ட போகிறா. உடனே மதுவோட அப்பா கிட்ட போயிட்டு, அங்கிள் அங்கிள் மது மது கண்ணை முழிச்சு பார்க்குறா. பட் எதுவும் பேச மாட்டேன்றா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அண்ட் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம் மோனிகா, அவள் இன்னும் ஷுவராக தெரியல எங்களுக்கு, அவள் கண்ணு முழிச்சிட்டா. பட் ஹோப் ஸோ அவள் சீக்கிரமாக பேசணும். நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் ஆகுது, வெயிட் பண்ணுறாங்க. 1/2 hour ஆகுது. ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வராரு. அவர் அந்த சிடி ரிப்போர்ட்ஸ் பார்க்குறாரு. அண்ட் மதுவை பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் அவளை செக் பண்ணுறாரு, கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, பியூப்பிள் டைலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. லைக் எல்லாமே ஜென்ரலாக பார்க்குறது, அவளோட பல்ஸ் பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குறாரு. அண்ட் அவளோட சிடி ரொம்ப நேரமாக சிடி ஸ்கேனை பார்க்குறாரு. அண்ட் எதுவுமே பேசாமல் அந்த ரூம்லேருந்து வராரு. எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு. பட் அவர் எதுவுமே பேசல. அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாரு. அவரோட ரூம் இருக்கும்ல, டாக்டர்ஸ் உட்காருவாங்க, அங்கே போயிடுறாரு. அண்ட் மதுவோட அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டும் உள்ளே போகிறாங்க. அண்ட் அந்த டாக்டர் சொல்கிறாரு, மதோட அப்பா, டாக்டர் சுனில் ப்ளீஸ் என்னாச்சு சொல்லுங்கள், என் பொண்ணு சரியாயிடுவாளா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் இப்படி நர்வஸ் ஆகாதீங்க. ஐ ஹோப் மற்றவங்க இப்படி ஆகலாம், பட் நீங்கள் இப்படி ஆகக்கூடாது. எல்லாமே ஓகே. பட் அவளோட சிடியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, நர்வஸ் ஆகாதீங்க. நர்வஸ் ஆகிறதால ஒன்றும் நடக்காது, நான் சொல்கிறத கேளுங்க. அவளோட சிடியில் ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவளோட நர்வில் லைட்டாக ஒரு டேமேஜ் இருக்குது. பட் ரொம்ப இல்லை. இதனால் அவளுக்கு ஞாபகம் போயிருக்கா, இல்லை இதுக்கப்புறம் வருமா, இல்லை இப்போ இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. அவள் எப்போ கண்ணு முழிச்சா டைம் கேட்குறாரு, எக்ஸாக்ட் டைம் கேட்குறாரு. அண்ட் அவரோட அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி தான் கண்ணு முழிச்சா அந்த டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இட் மீன்ஸ் அவள் இன்னும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஒரு 2 days ஆகும். அவளுக்கு நான் ஒரு மெடிசன் கொடுக்குறேன். இந்த மெடிசனை டைமுக்கு, லைக் 6 PM அந்த 6 PM கொடுக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது, அந்த டைமுக்கு கொடுக்கணும். அண்ட் அவளோட 2 days இந்த பிஹேவியர் நீங்கள் பார்க்கணும், நோட் பண்ணணும். யாராவது பக்கத்துலேயே இருக்கணும் அண்ட் நோட் பண்ணி எனக்கு சொல்லணும் அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லி அவரும் அந்த மெடிசனை வாங்கிட்டு வர சொல்கிறாரு ஒரு வார்ட் பாய்கிட்ட. ஏன்னா அங்கே கிடைக்காது, அது ரொம்ப காஸ்ட்லி அண்ட் நியூரோ மெடிசன் வேறு. ஸோ வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா மதோட ரூமுக்கு போயிட்டு மதோட அப்பா சொல்கிறாரு, அனு இங்கே பாரு, இந்த மெடிசனை 2 நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் டைமிங் எனக்கு வேறு யாரையும் நம்ப தெரில. மதோட அம்மா அவங்க ரொம்பவே டிப்ரெஷன் மாதிரி இருக்காங்க, நான் அவங்கள நம்ப முடியாது. நீ மட்டும்தான் இருக்க, ப்ளீஸ் நீ அவள் கூடவே இரு. 2 நாளைக்கு இந்த டேப்லெட்ஸை அவளுக்கு கண்டிப்பாக ஒரு டைமிங் நான் எழுதி கொடுக்குறேன். அந்த டைமிங் தான் நான் கொடுக்கணும். ஒரு வேளை கூட நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. 2 daysக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்றாரு. அண்ட் மோனிகாவும் கேட்குறா இந்த விஷயத்த. மோனிகாவோட அம்மா இருக்காங்க அங்கே, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. மது எல்லாரையும் பார்க்குறா. அண்ட் அனு அழுறா, ரொம்பவே அழுறா. இவ்வளோ நேரம் அவளை பார்த்து அழுதுட்ருக்கா. அண்ட் மதுவும் அழுறா. வி டோன்ட் நோ அவள் எதுக்கு அழுறான்னு. மோனிகா திட்டுறா, எங்களை ஞாபகம் இல்லை, பட் எதுக்கு அழுற நீ? நீ என்ன லூஸா, நீயே அழுதுட்ருக்கியா? எங்களுக்கு ஞாபகம் இல்லை, நாங்கள் அழுதா நீ அழுதுற, நான் சிரிச்சா நீ சிரிக்கிற, என்ன விஷயம் நடக்குது? எங்களை இமிட்டேட் பண்ணுறியா நீ அப்படின்னு ரொம்ப கோவமாகவே பேசுகிறா, காமெடியாகவும் பேசுகிறா. பிகாஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவள் பேசணும்னு நினைக்கிறா அண்ட் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அனு ஒரு செகண்ட் போயிட்டு அவளுக்கு ரொம்ப டயர்டாகிடுது. பேசி அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அவளோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடுது. லைக் நம்ம ரொம்ப அழுதோன்னா பேசணுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடுது. அண்ட் அனுவோட அப்பா, மதோட அப்பா இந்த விஷயத்த சொல்கிறாரு. டேப்லெட்ஸை கொடுக்குறாரு. இந்த டேப்லெட் ரொம்ப முக்கியம்னு சொன்ன உடனே அந்த டேப்லெட்டை அவள் கையில் பிடிச்சிக்கிறா. அண்ட் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறா. லைக் இது என்னோட மதுவை சரி பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை கையில் வாங்கிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரம் மது, வாவ், ரியலி கிரேட். பட் அவள் என்ன யோசிச்சுட்ருக்கான்னு தெரியல, அவள் என்ன நினைக்கிறான்னு தெரியல. எதை வச்சு அவள் அழுறா, எதுக்காக எல்லாரையும் பார்க்குறா, அணுவை ஞாபகம் இல்லை, எல்லாரையும் பார்க்குறா, எல்லாமே ரியாக்ட் பண்ணுறா, கண்ணை திறந்துக்கிறா, கண்ணை மூடுறா அண்ட் பேசுகிறதெல்லாம் கேட்குறா. கண்ணிலேருந்து அவ்வளோ அழுக, நம்ம அழுதோன்னா அவ்வளோ அழுறா. பட் பேச மாட்டேன்றா. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு என்னென்னு தெரியல, நம்ம பார்க்கலாம்.
ஐ ஹோப் அவள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவா. அனுக்காகவும் அவங்க அம்மா அப்பாக்காகவும் எல்லாருக்காகவும். மோனிகா அவள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் ரொம்பவே அவளை கன்சோல் பண்ணுறா. ரொம்பவே அவளை கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறா. பிகாஸ் அவள் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு. நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு எபிசோடில் மீட் பண்ணுவோம். ஏன்னா சர்ப்ரைசிங்காக ஏதாவது பண்ணுவா. ஐ ஹோப் ஸோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். பாய்.